Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா cheese lovers-க்கு ரொம்ப ஃபேவரட்டான white sauce pasta ரெசிபி தாங்க. நிறைய ரெஸ்டாரன்ட்ல ரொம்ப டேஸ்டியா நம்ம சாப்பிட்டுருப்போங்க. அதே ஸ்டைல்ல இப்ப வீட்ல நம்ம சுலபமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஒரு panல பாஸ்தா பாயில் பண்றதுக்காக நான் தண்ணி வச்சிருக்கேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதுல 1 கப் அளவுக்கு பென்னி பாஸ்தா தான் ஆட் பண்ணிருக்கேங்க. நீங்க அது மேக்ரோனி கூட சேர்த்து பண்ணலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இப்போ இதை பாயில் பண்ண விட்டுறலாம். ஒரு 8 to 9 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் ஆகணுங்க. 100% இல்லாமல் ஒரு 70% அளவுக்கு பாயில் ஆனால் அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இது எடுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணலாம். ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம சூடாக எடுத்த உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோங்க. நான் பிஃபோராக எண்ணெய் சேர்த்ததால் நான் சேர்க்கலை. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பூண்டுலேருந்து அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஆனியன்லேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எனக்கு என்ன தேவையோ நான் அதை சேர்த்துக்கிட்டேங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பாயில்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்ததால் நான் ரொம்ப ஃப்ரை பண்ணலைங்க, ரொம்ப குக் பண்ண விடலை. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பச்சையாக காய்கறி சேர்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறேங்க. இன்னொரு பேனில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா நம்ம உருக்கிக்கலாம். இதில் நம்ம மைதா சேர்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாங்க. இந்த வெண்ணெயிலேயே நல்லா மைதா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதில் பால் சேர்க்க போகிறேங்க. பால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். டோட்டலாக 1/2 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேங்க. பால் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டித்தன்மை வந்துடும். லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ஸோ நம்மளுடைய சாஸ் லம்ஸ் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரிகனோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாஸோடு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நான் சீஸ் சேர்க்க போகிறேங்க. துருவன சீஸ் நம்ம சேர்த்துடலாம். உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதில் பாஸ்தா சேர்க்க போகிறோங்க. பாஸ்தா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாஸ்தாவோட நல்ல சாஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய சாஸோட நல்ல பாஸ்தா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு தடவை நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டீங்க. வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சீஸ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. இது கெட்டியாகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. ஸோ நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 பேர் அளவுக்கு தாராளமாக இது சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு மெனுவில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் கொடுத்த ஒரு திருப்தி நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபீஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.